அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த தைப்பூசத்தை பற்றிய வீடியோக்கள் போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் பார்த்துட்டு அதை எப்படி செய்யணும், எப்போ செய்யணும், இந்த கால விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த பதிவு போடுறோம். தைப்பூசம் வந்து பிப்ரவரி 11ஆம் தேதி வருகிறது. இப்போ 11ஆம் தேதி அன்னைக்கு மாலை ஒரு 7:30 மணி வரைக்கும் அந்த பூச நட்சத்திரம் இருக்கிறது. அன்றைக்கி தான் கோவில்கள்லேயும் வந்து செய்ய போகிறாங்க. பொதுவாகவே இந்த தைப்பூச விரதத்தினுடைய தன்மை என்னன்னு பார்த்தோம்னா, முருகனுடைய முழுமையான அறிவை பெறுவதற்காக இந்த விரதத்துடைய தன்மை இருக்கிறது. இதை எப்படி இருக்கணும்? பொதுவாக 48 நாள் சொல்லியிருந்தோம். பட் நாள் கடந்து போனவங்க சில பேர் எல்லாம் கேட்டிருந்தாங்க. நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். ஸோ இப்போ ஷார்ட் பீரியடுக்குள்ளே எப்படி அந்த விரதத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுன்னு போது ஷார்ட் பீரியடில் பண்ண முடியலாம் பரவாயில்ல. குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் அந்த பூசத்திற்கு முன் 2 நாள் ஒரு 3 நாட்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். அதாவது 11ஆம் தேதி விரதம்னு சொன்னாக்கா நீங்கள் அட்லீஸ்ட் 9, 10, 11 3 நாட்களும் இருக்கலாம். அப்படியே இருக்க முடியாதுன்னா தைப்பூசம் ஒரு நாள் இருக்கலாம். இந்த விரதம் எப்படிலாம் இருக்கலாம், இந்த விரதத்தில் எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க் இருக்கும், அதை போய் பாருங்கள். ஆக இந்த விரதத்தை நம்ம 3 நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். 3 நாள் பண்ண முடியாதவங்க 1 நாள் பண்ணலாம். ஆக இந்த நிறைய பேருக்கு வந்து இந்த விரதம் இருக்கும் பொழுது முழுமையாக பட்டினி கிடக்கிறதா, அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்லாமா, இல்லை வேறு ஏதாவது பழங்கள் சாப்பிட்லாம், இப்படிலாம் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த விஷயங்களையும் நம்ம அந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இருந்தாலும் இங்கே ஒரு இது சொல்கிறோம். ஒருவேளை உணவு என்பது நம்முடைய கிரகஸ்தர்கள், அதாவது குடும்பம் நடத்துகிற ஒரு மக்களுக்கு நல்லது. ஒருவேளை உணவு, அந்த ஒருவேளை உணவு புளிப்பு, உப்பு, காரம் இருக்கக்கூடாது. அதனால் ஒரு கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்க விரும்புகிறேன்னு சொன்னாக்கா பழங்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை உணவு அருந்தி விரதம் இருப்பது நல்லது. அந்த 3 நாளும் சரி, அல்லது அந்த ஒரு நாளாலும் சரி. முடிந்தவர்கள், அதாவது உடல் திடகாத்தினம் இருந்து நம்ம உடம்பை நசித்து ஒரு விஷயம் செய்யக்கூடாது. இந்த உடம்பை வந்து கஷ்டப்படுத்தி ஒரு விரதம் இருக்கக்கூடாது. உடம்பை கஷ்டப்படுத்தி விரதம் இருக்குங்கிறது அந்த ஜீவனுக்கு செய்கிற ஒரு துரோகமாகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த உடம்புக்கு லகுவாக இருக்கும்படியான ஒரு விரத முறை. அப்போ வந்து ஒரு வேளை உணவு இப்படி எடுத்துக்கலாம். சரி, இதெல்லாம் செய்து ஃபாலோ பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வந்து எந்த டைமிங்கில் எப்போ வந்து நம்ம இறைவனுக்கு வந்து அந்த முருகப்பெருமானுக்கு அந்த படையல் செய்வது, அந்த பூஜை செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா உச்சி பொழுது அன்றைக்கி எப்போ அந்த முருகனுடைய பூஜையை செய்து நிறைவேற்றி கொள்ளலாம் பார்த்தோம்னா, அன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருப்பதனால ரொம்ப விசேஷமாக முருகனுக்கு இன்னும் விசேஷமாகவும் இருக்கும். அதனால் உச்சி பொழுதுன்னு சொல்லக்கூடிய அந்த 12 மணிக்கு நம்ம படையெல்லாம் செய்து, நீங்கள் வந்து வழக்கமாக செய்யக்கூடிய படையல் என்னவோ இருக்கிறதோ அதை செய்யலாம். அப்போ 12 மணிக்கு முருகப்பெருமான் செய்யக்கூடிய அந்த படையலை போட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். சரி, இந்த 3 நாட்கள் விரதம் இருக்கிறோம். அப்போ நம்ம வேறு என்ன செய்ய முடியும், வேறு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொன்னால், பொதுவாகவே வந்து விரத முறைகள் செய்யும் பொழுது நம்ம வந்து ஒரு படுக்கைங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் முக்கியமாக பார்க்கணும். தனி படுக்கை இருக்கணும். நியாயமாக பார்த்தா தனி படுக்கை இருக்கணும். இல்லைனா ஒரு சாதாரணமாக ஒரு துணியை போட்டு, பருத்தி துணியை போட்டு அதன் மேல் படுத்து உறங்குவது விரதத்தினுடைய தன்மையை இன்னும் அதனுடைய பலத்தை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். அதில் பழைய துணிகளை பயன்படுத்துவது, பழைய உணவுகளை பயன்படுத்துவது, இதெல்லாம் விரத காலத்தில் வந்து செய்யக்கூடாது. அதே மாதிரி தாம்பத்தியத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த விரத காலத்தில் அடிப்படையாக எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி இந்த முருகப்பெருமானுடைய நினைவை அனுசரித்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்போ நம்ம என்ன அங்கே வந்து செய்யலாம், நம்ம என்ன மந்திரங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறதும் கேட்டிருந்தாங்க. முருகப்பெருமானுடைய மந்திரம் ஓம் க்ஷம் சரகண பவாய் நமக. மீண்டும் ஞாபகம் வச்சுங்க, ஓம் க்ஷம் சரகண பவாய் நமக. இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். ஒரு 90 ரூபா சொல்லிகிட்டே இருக்கலாம். பூஜைன்னு வச்சுக்கிட்டிங்கனாக்கா விரதம் இருக்கும்போது 3 நாளைக்கும் காலையும் மாலையும் முருகப்பெருமானை நோக்கி இந்த 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய பூஜை முறைகளை செய்யலாம். அப்படி இல்லை என்றால் அந்த தைப்பூசம் அன்று மட்டும் விரதம் இருப்பவர்கள் காலையில் விரதத்தை ஆரம்பித்துட்டு சாயங்காலம் 7 மணி வரைக்கும் அந்த நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் ஒரு 5 வரைக்கும் அந்த விரதம் 5 மணிக்கு அப்புறம் அந்த பூஜையை பண்ணலாம். 3 நாளும் விரதம் இருக்கிறவங்க அந்த மதியானம் 12 மணிக்கு பூஜைக்கு செய்து கொள்ளலாம். ஆக 3 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் தைப்பூசத்தினுடைய மத்தியானம் 12 மணிக்கு அந்த பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம். அப்படி 3 நாள் இருக்க முடியல, தைப்பூசத்து அன்றைக்கி மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறவங்க காலையிலேருந்து ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் ஒரு 5 மணி வரைக்கும் அந்த விரதத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு 6 மணிக்கு பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் 6 மணிக்கு அப்புறம் அந்த உணவு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆக தைப்பூசத்தினுடைய இந்த விரதத்தினால் நம்முடைய ஆத்ம சுத்தியும் மன ஆற்றலும் நமக்கு அறிவு விருத்தியும் உண்டாகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அன்பர்களே, நம்ம மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பும் அருளும் எங்கும் தழைக்க, அறிவும் மனமும் இணைந்து சிறக்க, அகிலம் முழுதும் இன்பம் கோடி 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 நிறையவே.